பிரைஸ் லார்ட். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே வாழ்த்துக்களை சொல்லுகிறோம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. அருமையானவர்களே, ஆண்டவர் உங்களை அனுதினமும் கண்ணோக்கி பார்த்து கொண்டிருக்கிறார். அவர் உங்களை ஆசீர்வதிக்கவே ஆயத்தமாக இருக்கிறார். நீங்கள் ஆயத்தமாக இருக்க வேண்டும். ஆம் அருமையானவர்களே, இந்த நாட்களிலும் கூட யோசுவாவின் புஸ்தகத்திலிருந்து ஒரு வார்த்தையை நாம் பார்க்கலாம். யோசுவாவின் புஸ்தகம் 14ஆம் அதிகாரம் 9ஆம் வார்த்தையிலே இப்படியாக எழுதப்பட்டிருக்கிறது. நீ என் தேவனாகிய கர்த்தரை உத்தமமாய் பின்பற்றுவதினால் உன் கால்கள் மிதிக்கும் தேசம் உனக்கு உன் பிள்ளைகளுக்கும் என்றென்றுக்கும் சுதந்திரமாய் இருக்க கடவது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அருமையானவர்களே, ஆண்டவருடைய வார்த்தைக்கு யாரெல்லாம் செவி கொடுக்கிறார்களோ, அந்த வார்த்தையை ஆண்டவர் என்னை நடத்துவார் என்று விசுவாசிக்கிறார்களோ, அந்த வார்த்தை அவர்களுக்குள்ளே சென்று அது பிரதிபலித்து வாழ்க்கையிலே அவர்கள் கால் வைக்கும் தேசமெல்லாம் பாலும் தேனும் ஓடுகிற தேசமாய் ஆண்டவர் மாற்றுவார். அருமையானவர்களே, நீங்கள் எத்தனையோ வேலைகள் செய்திருப்பீர்கள், எத்தனையோ தொழில்கள் தொடங்கியிருப்பீர்கள், எத்தனையோ விதமான வாழ்க்கைக்குரிய காரியங்களை நீ செய்திருப்பீர்கள். அநேக நேரங்களிலே உங்களுக்கு தோல்விதான். அநேக நேரங்களிலே உங்கள் வாழ்க்கையில் வெற்றியை காண முடியவில்லை. சமாதான குறைச்சல் இருக்கிறது, சந்தோஷம் இல்லாமல் இருக்கிறது. இதற்கெல்லாம் காரணம் என்னவென்றால், ஆண்டவரை உத்தமமாய் பின்பற்றுகிற ஜனம். ஆண்டவருடைய பிள்ளைகளுக்கு இது ஒரு பட்டம். முதலாக விசுவாசி என்று சொல்லுகிறோம், கடவுளை நம்புகிறவர்கள் என்று சொல்லுகிறோம். அதுக்கு அடுத்தாற் போல இவர்களை கிறிஸ்தவர்கள் என்று சொல்லுகிறோம். அதுக்கு அடுத்தாற் போல சொல்லுகிறோம் உத்தம மார்க்கத்தார் என்று சொல்லுகிறோம். உத்தம மார்க்கத்தார் உண்மையை பேசுகிறவர்கள், கடவுளுக்கு பிரியமாக வாழ்கிறவர்கள். ஆம் அருமையானவர்களே, அந்த உத்தம மார்க்கத்தார் ஆண்டவருடைய வார்த்தையை பின்பற்றுவார்கள். உத்தம மார்க்கத்தார்கள் ஆண்டவருடைய வார்த்தைக்கு செவி கொடுப்பார்கள். உத்தம மார்க்கத்தார் அவருடைய வார்த்தைக்கு அப்படியே வாழ்க்கையை அமைப்பார்கள். உத்தம மார்க்கத்தார் தன் பிள்ளையின் பிள்ளைகளை ஆண்டவர் வழியிலே அடிப்பிரலாமல் அவர்களை நடத்துவார்கள். யோசுவாவும் காலேப்பும் ஆண்டவருடைய வார்த்தைக்கு செவி கொடுத்தார்கள். அவர்கள் ஆண்டவர் செய்வேன் என்று சொன்ன வாக்குத்தத்தம் நிறைவேறும்படியாக அவர்கள் வாழ்க்கையிலே வாழ்ந்தார்கள். அருமையானவர்களே, அவர்கள் 40 ஆண்டுகளுக்கு முன்பாக இருந்த அந்த பலன் 80 வயது வரை அவர்களுக்கு அதே பலன் இருந்தது. அதே ஆசீர்வாதம், அதே மேன்மை, அதே வழிநடத்துதல். போகும்போதெல்லாம் காக்கிறார், நடக்கும் போதெல்லாம் ஆண்டவர் கூட இருக்கிறார். ஒரு பிரச்சனை நேரத்தில் அந்த இடத்துல இவர்களை பலவானாய் பலசாலியாக மாற்றுகிறார். ஆம் அருமையானவர்களே, ஒருவேளை நீங்கள் ரட்சிக்கப்பட்டு அநேக நேரங்களில் வயது போய்விட்டதே என்று நினைத்துக் கொண்டிருக்கிறீர்களா? வயது சென்று விட்டு என்று நினைக்கிறீர்களா? வாழ்க்கையிலே தடுமாற்றமாக இருக்கிறது நினைக்கிறீர்களா? அருமையானவர்களே, நீங்கள் உத்தம மார்க்கத்தாராக இருப்பீர்களானால், உண்மையை பேசுகிறவர்களாக இருப்பீர்களானால், சத்திய வார்த்தையை பேசுகிறவர்களாக இருப்பீர்களானால், சத்தியம் உங்கள் வாழ்க்கையை வழிநடத்தும். அருமையானவர்களே, ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இந்த மனுக்குலத்திற்கு வந்து எனக்காக உங்களுக்காகவும் அந்த பரிசுத்த ரத்தத்தை சிந்தி பாவத்திலிருந்து மீட்டி அவர் பரிசுத்த ஜாதியாய் மாற்றிருக்கிறார். அவர் சத்தியம் மார்க்கத்தாராய் மாற்றிருக்கிறார், உத்தம மார்க்கத்தாராய் மாற்றிருக்கிறார். அருமையானவர்களே, நீ உண்மையிலே ஆண்டவராக இயேசு கிறிஸ்து உங்கள் மேல் பிரியமாய் உங்களை ரட்சித்து ஆண்டவருடைய நாமத்தை நீங்கள் எந்த இடத்திலெல்லாம் மகிமைப்படுத்தி வருகிறீர்களோ அந்த இடத்திலெல்லாம் ஆண்டவர் உங்களை உயர்த்துவார். இங்கே பார்க்கிறோம், நீ என் தேவனாகிய கர்த்தரை உத்தமமாய் பின்பற்றுகிறபடினால். அருமையானவர்களே, நீங்கள் உண்மையாய் பின்பற்றுகிறபடினால, ஆண்டவர் வார்த்தைக்கு பிரியமாக இருக்கிறபடினால நீங்கள் எடுக்கிற எல்லா காரியத்திலும் தேவன் கூட இருப்பார். ஒருவேளை நீங்கள் ஆண்டவருடைய பிள்ளையாக இருக்கிறீங்க, பரிசுத்த ஜாதியாக வாழ்ந்து கொண்டிருப்பீர்கள். சில நேரங்களில் உங்கள் வாழ்க்கை தடுமாற்றமாக இருக்கலாம், உங்கள் வாழ்க்கையிலே மேன்மை இல்லாமல் இருக்கலாம். ஆனால் யோசுவாவும் காலேப்பும் ஆண்டவர் சொன்ன வார்த்தையை நிறைவேறும் என்ற நம்பிக்கையும் விசுவாசமும் அந்த உறுதியான அவர் மேல் வைத்திருக்கிற அந்த உத்தம மார்க்கத்தில் நடந்தபடினாலே உன் கால் மிதிக்கும் தேசம்
பாலும் தேனும் ஓடுகிற தேசமாய் மாற்றுகிற தேவனாய் இருக்கிறார். நீ கால் வைக்கிற தேசம் ஆசீர்வதிக்கப்படும். நீ எந்த இடத்துல கால் வைத்து ஒரு காரியத்துக்காக ஜெபித்திருக்கிறையோ அந்த இடத்திலே தேவன் அந்த இடத்தை உனக்கு ஆயத்தமாக்கி தருவார். ஒருவேளை அநேக நாட்களாய் உனக்கு சொந்த வீட்டுக்காக நீ ஜெபித்துக் கொண்டிருக்கலாம், சொந்த காரியங்களுக்காக ஜெபித்துக் கொண்டிருக்கலாம், அல்லது நல்ல சொத்துக்களுக்காக நினைத்துக் கொண்டிருக்கிறார். நீ கர்த்தருக்கு உத்தமமாய் இருக்கிறபடினாலே, உண்மையாய் இருக்கிறபடினாலே, ஆண்டவருடைய நாமத்தை மையப்படுத்துகிறபடினாலே, அவர் நாமத்தை நீ உயர்த்தி கொண்டிருக்கிறபடினாலே, நீ ஜெபித்துக் கொண்டிருக்கிறபடினாலே அந்த ஜெபமானது உன் ஜெயத்தை கொண்டு வரும். அருமையானவர்களே, நீ உத்தமமாய் இருக்கிறமே, ஆண்டவரை தேடுகிறமே, பல மணி நேரம் ஜெபிக்கிறமே, ஆனால் எனக்கு ஒரு பலன் இல்லை என்று நினைக்காதீர்கள். உங்களை நடத்துகிற தேவன் உங்களுக்கு முன்னாடி போய் கொண்டிருக்கிறார். அவர் கோணலான பாதையை செவையாக்கி கொண்டிருக்கிறார். நீங்கள் சோர்ந்து போகாமல் இருக்கிற பலத்தோடு நீங்கள் நடந்து போகும்போது அந்த முழு பலனை, யோசுவா கொடுத்த அந்த முழு பலனை, முழு தைரியத்தை ஆண்டவர் அந்த இளம் வயதில் இருக்கக்கூடிய அதே பலன் உன்னுடைய வாழ்க்கையில் நீ எங்கே சென்றாலும் அந்த பலன் உனக்கு ஒரு நாளும் குறையாது. இப்போ ஆசீர்வதிக்கப்பட்ட ஆசீர்வாதத்தின் மேன்மை ஒரு நாளும் குறையாது. ஏனென்றால் நீ உத்தம மார்க்கத்தார் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். உண்மையை பேசுகிறவர் சொல்லுகிறார். சத்திய மார்க்கத்தார் என்று சொல்லுகிறார். விசுவாசி என்று சொல்லுகிறார். நீ என்னை நம்புகிறபடினாலே நீ வாழ்ந்திருப்பாய். என்னை நம்புகிறபடினாலே நீ பிழைத்திருப்பாய். என்னை நம்புகிறபடினாலே நீ உயர்ந்திருப்பாய். ஆம் அருமையானவர்களே, உன் பிள்ளைகளுக்கு என்றென்றும் சுதந்திரமாக இருக்க கடவுள் என்று சொல்லப்படுகிற வார்த்தை, நீ உண்டாக்கி வைத்திருக்கிற வீடு, நீ உண்டாக்கி வைக்கிற தொழில், நீ உண்டாக்கி வைத்திருக்கிற நல்ல பொக்கிஷங்கள், உன் பிள்ளையின் பிள்ளைகள் அதிலே நடந்து அதிலே வாழ்ந்து செழித்து பிழைத்திருப்பார்கள். அதற்கு நாம் செய்ய வேண்டிய ஒரே காரணம், சத்திய மார்க்கத்திலே நிலைத்திருக்க வேண்டும், உண்மையான வார்த்தையிலே நிலைத்திருக்க வேண்டும், சத்தியத்தை பின்பற்ற வேண்டும். சத்தியத்தை நீங்க அறிந்து கொள்ளும் போது உங்க வாழ்க்கையிலே கோணான பாதை சேவையாக்குவார். அருமையானவர்களே, நீ உத்தம மார்க்கத்தாய் இருப்பீங்களா, ஆனால் உங்களுக்கு பாடுகள் இருக்குமே, ஆனால் வேதனைகள் இருக்குமே, ஆனால் சோர்ந்து போகாதீர்கள். உத்தமமாய் நடக்கும்போது உங்களுக்கு கஷ்டம் தெரியும், ஆனால் அந்த நடந்து போகிற பாதையிலே அது ஆசீர்வதிக்கப்பட்ட பாதையாக இருக்கும். அந்த உத்தமத்திலே நடந்து போகிற பாதை நீ கால் வைக்கும் தேசம் பாலும் தேனும் ஓடுகிற தேசமாய் மாற்றுவார். ஏனென்றால் நீ உத்தமமாய் நடக்கிறபடினாலே உன் நடக்கிற இடம், நீ மிதிக்கிற தேசம் உனக்கு தருவேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். ஏனென்றால் நீ உத்தமமாக இருக்கத்தான், ஏனென்றால் என்னுடைய வார்த்தைக்கு செவி கொடுக்கிறபடினாலே, ஏனென்றால் வார்த்தைக்கு பிரியமாய் நடக்கிறபடினாலே நீ உத்தம மார்க்கத்தார் என்று ஆண்டவர் உன்னை அழைத்திருக்கிறார். நீ நடக்கும்போது அந்த பாலும் தேனும் ஓடுகிற தேசத்திலே ஆண்டவர் பிரவேசித்து நீ செய்தெல்லாம் உன் பிள்ளையின் பிள்ளைகள் ஆசீர்வாதத்தை காண்பார்கள். பிள்ளைகள் வாழ்ந்து செழித்து பிழைத்திருப்பார்கள். உங்கள் வாழ்க்கையிலே மேன்மை வேண்டுமானால் உத்தம மார்க்கத்தார் என்ற அந்த வார்த்தை உங்களுடைய கைகளை நீட்டி நீ உத்தம மார்க்கத்தானா என்று உங்களை நீங்கள் கேள்வி கேட்க வேண்டும். ஒருவேளை உத்தம மார்க்கத்தார் இல்லை, உத்தமம் உண்மையை பேசுகிறவர்கள், மெய்யை பேசுகிறவர்கள், கடவுளுக்கு பயந்து வாழ்கிறவர்கள், ஆண்டவருக்குரியதை ஆண்டவருக்கும் தேவனுக்குரியதை தேவனுக்கும் ராயனுக்குரியதை ராயனுக்கும் செலுத்தக்கூடிய அந்த நல்ல பண்புள்ள குணமுள்ளவர்களாய் இருப்பீர்களானால், அவருடைய வார்த்தைக்கு நிலைத்திருப்பீர்களானால், நீ மிதிக்கிற தேசம், நீ மிதிக்கிற இடம், நீ இருக்கிற வீடு பாலும் தேனும் ஓடுகிற ஒரு நல்ல ஆசீர்வதிக்கப்பட்ட இடமாக இருக்கும். அருமையானவர்களே, உங்கள் வாழ்க்கை மேன்மையாக இருக்க வேண்டுமானால், ஒருவேளை நீங்கள் ஒருவேளை உங்கள் நடுவிலே குறை இருப்பானால் நீங்கள் இன்று பரிசுத்தம் பண்ணிக்கொள்ளுங்கள். நாளை ஆண்டவர் அற்புதம் செய்வார் என்ற வார்த்தையின் பிரகாரமாய் இன்று ஒருவேளை நீதிமானாய், ஒருவேளை நீ கர்த்தருக்கு பிரியம் இல்லாமல் உத்தம மார்க்கத்தால் இல்லாமல் இருப்பீர்களானால் அவரை இன்று நீங்கள் பரிசுத்தம் பண்ணிக்கொள்ளுங்கள். எப்போ நீங்கள் பரிசுத்தம் பண்ணிக்கொள்ளுங்கள். ஆண்டவரே எனக்கு வாருங்க, எனக்கு உதவி செய்யுங்க, என் குறைகளை மன்னித்து என்னை உத்தம மார்க்கத்தால் மாற்றுங்க.
சத்திய மார்க்கத்தனாய் மாற்றுங்க. நான் குறைவுள்ளவன் தான், நிறைவான ஆண்டவர் எனக்குள்ள வாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, இயேசு எனக்காக உங்களுக்காகவும் இந்த மனுக்குலத்தில் வந்து ரத்தம் சிந்திருக்கிறார். அந்த ரத்தம் சகல விதமான காரியங்களுக்காகவும் அந்த ரத்தம் உங்களை பரிசுத்தப்படுத்தி உங்களை பரிசுத்தவானாய் மாற்றும், உத்தம மார்க்கத்தனாய் மாற்றும், சத்திய மார்க்கத்தனாய் மாற்றும், ஒரு நல்ல விசுவாசியாய் மாற்றும். அப்படி மாற்றும் போது நீங்கள் எடுக்கிற எல்லா காரியத்திலும் தேவ கிருபையும் தேவ பலனும் தேவ ஒத்தாசையும் இருந்து உங்களை நடத்துவாராக. அருமையானவர்களே, இந்த நாளிலும் கூட நீங்கள் அவரை நோக்கி, ஆண்டவரே நான் பரிசுத்த ஜனமாய் மாற வேணும், பரிசுத்த ஜாதியாக மாற வேண்டும் என்று நீங்கள் விரும்பினீங்கன்னா, இப்போ நான் ஜெபம் பண்ணும்போது உங்களை நீங்கள் அறிக்கை செய்து, ஆண்டவரே என்னை மன்னிங்கன்னு சொல்லுங்க. இப்போயே நீ சத்திய மார்க்கத்தராக மாறிடுவீங்க. நான் ஜெபம் பண்ணும்போது உங்கள் குறைகள், மீறுதல்கள், பொய்யான காரியங்கள், ஆண்டவருக்கு பிரியமில்லாத வாழ்க்கை வாழ்ந்திருப்பேனால் அவற்றை சொன்னால் போதும், அவர் இந்த நாட்களிலே உங்களை ஒரு பரிசுத்தவனாய் மாற்றி உத்தம மார்க்காய் மாற்றி நீ உன்னை ஆண்டவர் ஆசீர்வதிக்க இருக்கிறார். ஜெபம் பண்ணுவோம். மகா கிருபையுள்ள எங்கள் நல்ல ஆண்டவரே, நன்றிலிருத்தோடு துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம், வாழ்த்துகிறோம். எங்கள் வாழ்க்கையிலும் கூட நாங்கள் குறைவுள்ள வாழ்க்கையில் வாழ்ந்திருப்போமானால் ஆண்டவரே, அது இன்ன இடத்துல என் தவறுகள் இருக்கிறென்று ஆண்டவரே ஒவ்வொரு பிள்ளைகளும் அந்த தவறுகளை சொல்லி ஜெபித்திருப்பார்களானால் ஆண்டவரே, எங்களோடு ஜெபித்தவர்களை நீர் ஆண்டவரே மன்னித்தரலாம் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே அப்பா, ஒவ்வொரு பிள்ளைகளும் மன்னிக்கணும் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே நீ மன்னித்திருப்பீரானால், ஆண்டவரே உங்களுடைய பிள்ளைகள் உண்மையாக கேட்டிருப்பாரானால் ஆண்டவரே ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசீர்வதிக்க வேணுமா ஜெபிக்கிறோம். தேவைகள் சந்திக்கப்படணுமா ஜெபிக்கிறோம். குடும்பத்திலே சந்தோஷம் உண்டாகணும் ஜெபிக்கிறோம். சமாதானம் உண்டாகணும் ஜெபிக்கிறோம். கர்த்தாவே ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். ஆண்டவரே அப்பா, பிள்ளை இல்லாத குடும்பத்தார்களே, தேவரே அந்த குடும்பத்திற்கு ஆண்டவரே அற்புதமாய் குழந்தை பெற்று இருக்க தேவன் கிருபை செய்யணுமா ஜெபிக்கிற ஆண்டவரே. ஆண்டவரே திருமண காரியங்களுக்காக தாகத்தோடு இருப்பார்களானால் ஆண்டவரே அவர்கள் தடைகளை மாற்றி வாழ்க்கையிலே ஆண்டவரே அவர்கள் எடுக்கிற ஆண்டவரே காரியம் நன்மையாக இருக்க வேணுமா ஜெபிக்கிறோம். பிள்ளைகள் ஆண்டவரே நீர் கொடுத்த சுதந்திரத்தை பெற்றுக்கொள்ள தேவரீர் அவர்களுக்கு ஆண்டவரே கரை திரைகளை மாற்றி அவர்களை ஆசீர்வதிக்க வேணுமா ஜெபிக்கிறோம். ஆண்டவரே அப்பா சோத்திரம், சோத்திரம், சோத்திரம். பிள்ளைகளை ஆசீர்வதிங்க, பிள்ளைகளை ஆசீர்வதிக்க மாற்றி வைக்கிறோம். கிருபையில் மறைத்து பாதுகாத்துக்கள் ஆசீர்வதியும், பெரிய காரியங்களை செய்யும், நன்மை அப்படி சுட்டும் இயேசுவின் நாமம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமம் மகிமைப்படுவதாக. சிடிஎம் ஏஜி சபையின் சார்பாக உங்களை வாழ்த்தி ஆசீர்வதிக்கின்றோம். எங்களோடு இணைந்து தேவாதி தேவனை ஆராதிக்க வாருங்கள். அபிஷேகம் நிறைந்த ஆராதனையும் ஜீவனுள்ள தேவனுடைய வார்த்தைகளும் எங்கள் திருச்சபையின் வாயிலாக நடைபெறுகிறது. ஆராதனை நேரங்கள்: பரிசுத்த ஆராதனை ஞாயிற்றுக்கிழமை தோறும் காலை 9 மணி முதல் 11 மணி வரை நடைபெறும். உபவாச ஜெபம் வெள்ளிக்கிழமை தோறும் நடைபெறுகிறது. பெண்கள் கூடுகை மாதத்தில் கடைசி வியாழக்கிழமை நடைபெறும். போதகர் ஐக்கியம் மாதத்தில் கடைசி திங்கட்கிழமை தோறும் நடைபெறும். எங்களுடைய முகவரி 18 கொன்னவாயின் சாலை, SNR பெட்ரோல் பேங்க் எதிரில், மதுரை. தங்களை அன்புடன் வரவேற்பது பாஸ்டர் ஜெபஸ் செல்வம். தொடர்புக்கு 8608529228 9789215567. கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.